தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நச்சிதை பாகமானது லூக்கா நச்சிதை 24 அதிகாரம் 13 முதல் திருவாக்கியங்கள், குறிப்பாக 15வது வாக்கியம். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். நாம் பார்க்கின்றோம், இந்த சீடர்கள் எமாவுஸ் போகின்ற வழியில் இவர்கள் இயேசுவை பற்றி தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள், இயேசுவை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த தெய்வம் அவர்கள் மத்தியில் கடந்து வருவதை என காண்கின்றோம். அன்பாங்களே, ஆலயத்துக்கு நீங்களும் நான் கடந்து வருகின்றோம். கடந்து ஒன்றாக நண்பர்களுடன், குடும்பத்தினுடன், உறவினர்களுடன் கடந்து வருகின்றோம். அப்படி கடந்து வருகின்ற சமயத்தில் நம்முடைய வாயில் வருகின்ற உரையாடல் எப்பேற்பட்ட உரையாடல் இருக்கிறது பாருங்கள். அங்கெல்லாம் உலகத்தை மையப்படுத்தியிருக்கிறதா, தெய்வத்தை மையப்படுத்தியிருக்கிறதா? தெய்வத்தை மையப்படுத்தியிருக்கின்ற சமயத்தில் இதோ நம்ம தயாரிப்போடு நம்ம கடந்து வருகின்றோம். பலிப்படத்தில் இயேசுவை நம்மளால் காண முடியும். மாறாக அந்த தயாரிப்பு இல்லாமல் உலக காரியத்தை மையப்படுத்தி கொண்டு நண்பர்களுக்கு எல்லாம் நண்பரிடத்தை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு பலவிதமான பேச்சுகளும் பேசிக்கொண்டு நாம் பலிப்படுத்தி வருகிற சமயத்தில் ஒரு தயாரிப்பு இல்லாமல் நாம் கடந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்காது. ஆகவே தயாரிப்போடு கடந்து வருவோம், பலியில் பங்கெடுப்போம், தெய்வ அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நல்ல ஒரு தயாரிப்போடு நான் கடந்து வர நீரே எனக்கு உதவி புரியும். உம்முடைய தெய்வீக சக்தியும் வல்லமையும் எனக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.